ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கேரளா வயநாடு சுற்றி பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோங்க. நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு இது மாதிரி பிளாக் டீ வந்து குடிச்சு நிற்கிறேன். யாரும் சருக்கு அப்படின்னு நினச்சிடாதுங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். இல்லைப்பா பிளாக் டீ தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாங்க அப்போ நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கிளம்பிட்டவங்க சுற்றி பார்க்குறதுக்கு. பேக்கெல்லாம் எங்கள் ரூம்லேயே தான் இருக்குது. ஹெல்மெட்டில் வந்து கேமரா மாட்டலை. ஏன் மாட்டலைன்னா கேரளாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பேக்கில் வச்சுருக்கேன் கேமரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா வந்து கன்னியாகுமரி என்னை பாசமாக பார்த்துக்கினாரு. அதனால தான் ஆய் சொல்லணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா ஜீப் சவாரி தான் போக போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் பைக் பார்க் பண்ணணும். இதுக்கு மேலே தான் ஜீப் சவாரி போக போகிறோங்க. பக்கத்தில் வந்து ஃபால்ஸ் மேலேருந்து தண்ணி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் ஜீப் சவாரி வந்தாச்சு. நாங்கள் மொத்தம் 18 பேர். ஒரு ஜீப்க்கு 6 பேர்னா 3 ஜீப் ஆச்சு. ஒரு ஜீப்புக்கு வந்து காஸ்ட் எவ்வளோன்னா, ஒரு ஜீப் வந்து 1200 ரூபா ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் தூரம் வந்த பிறகு வந்து செரன் ஆஃப் ரோடு எல்லா காரும் வந்து நின்றுச்சு. ஒரு கார் வருது பாருங்கள் எப்படி இருக்குது ரோடு அப்படின்னு. இதில் வந்து பைக் அலோடு இல்லை, ஜீப் மட்டும்தான் அலோடு. இந்த ஜீப்பே எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடத்துக்கு வந்து நிறைய ஜீப் வந்துடுச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தா எவ்வளோ ஜீப்பு, பேக்லேயும் ஜீப்பு, அதுக்கப்புறம் ரைட்டில் எல்லா ஜீப்பு விட்டுட்டு நம்ம போகிற மாதிரி பாரு. பேக் சைடும் எவ்வளோ ஜீப் நிற்குது, ஃப்ரண்ட்லும் நிறைய ஜீப் நிற்குது. ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லா ஜீப்பு போன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஜீப்பும் எடுத்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குலுங்குது அப்படின்ட்டு. வயிறே வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. இவ்வளோ பொறுமையாக போய் இவ்வளோ குலுங்குதுன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக போனால் எப்படி குலுங்கும்? இப்போ எந்த அளவுக்கு வந்து ஆஃப் ரோடே இருக்குது பாருங்கள். பைக்கிலலாம் சான்ஸே இல்லை போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக கிளாஸ் பிரிட்ஜில் வந்துட்டோங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைடர்ஸ்க்கே ஃபுல்லாகிடுச்சு இந்த இடம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டில் போய் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னால் முன்னாடியே போக முடியல, ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு போனாங்க. நான் என்ன போக மாட்டேன், நான் போய் வீடியோ எடுத்தே ஆகுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்த அப்பவும் கேட்டாங்க. இல்லை நான் வீடியோ எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் போப்பான்னாங்க. ஒரு கேங்க்கு வந்து 15 நிமிஷம் தான். நாங்கள் போனது 18 பேர். நாங்கள் 5 பேர் போயிருந்தாச்சும் 15 பேர் நல்லா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம். நாங்கள் மொத்தமாக 18 பேர் போனதுனால வந்து 15 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜ். ஸ்டிக் எடுத்துன்னு போனால் எல்லோரும் நம்மள தான் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து தான் சைக்கிளிங் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து வயநாடுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 250 ரூபா ஒரு ஆளுக்கு. சைக்கிளிங் போனால் ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் சைக்கிள் மாதிரி ஏறி உக்காந்தேன். எங்கே கீழே விழுந்துருமோ இப்படி பார்த்தேன், விழலை. நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தான் வந்தது வந்து ஜிப்லைனுக்கும் 200 ரூபா பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க டைட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கம்பி அடிச்சிச்சு, பெயின் ஓவராக எடுத்துக்கிச்சு. இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிளை விட ஜிப்லைன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜிப்லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல, கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு. போயிட்டே இருக்கும்போது பேக் சைடு வந்து ஒரு கம்பி இருந்துச்சு. கம்பி வந்து கேமரா எடுக்கும்னு நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாருங்கள், முன்னாடி ஒரு கம்பி 2 கம்பி இருக்கா, அந்த கம்பியில் தான் இடிச்சிருப்புங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட்டுடுச்சுன்னா 50,000 நாமும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் தான் போனோங்க. ஊட்டி கிளைமேட் எப்படின்னா மழை வரும் பனி பெய்யும். அதாவது வயநாடு எப்படின்னா மழை வரும் வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்காக ஒரு ட்ரோன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு கீழே போகும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து 2 ஜீப்பு போச்சு. 2 ஜீப்புமே நல்லபடியாக போய் சேர்ந்துடுச்சு. எங்கள் ஜீப் மட்டும் இடையில மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கல்லில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எடுக்க முடியல. இப்போயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எப்படி மாட்டிருக்கு. இந்த பாருங்கள், இந்த தான் முன்னாடியும் மாட்டிக்கிச்சு. பேக்கு இது வந்து பேக் வீல் எப்படி மாட்டிருக்கு பாருங்கள். மூவ் பண்ணால் வீலே சுத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுன்னு இருக்கும்போது
ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் வர எல்லா ஜீப்புக்கிட்டையும் நம்ம கயிறு இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்கு கயிறுனா பின்னாடி வந்து ஜீப் கட்டி இழுத்தா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கயிறு கேட்டு பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் பின்னாடி ஒரு ஜீப் நின்றுச்சு, அந்த ஜீப் கிட்ட கேட்டாங்க, இருக்குன்னு சொன்னாங்க. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி 2 கல் இருக்கா, அந்த கல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜீப் மாட்டிக்கிச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து எப்படியே வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து நாங்கள் கேரம் போர்டு விளையாடிக்கின்னு ஜாலியாக சிரிச்சிக்கின்னு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் கேரம் போர்டு விளையாடினே இருந்தோங்க. எப்படியோ ஒரு காயின் போட்டேன், ஒரே சந்தோஷம்தான் எனக்கு. சரி இன்னொரு காயின் அடிக்க போகலான்னு பார்த்தா இங்கே அடித்தா அது பேக்கில் போய் எங்கேயோ விழுந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிளாஸ்டிக் காயின், அதனால தான் என்னால் போட முடியல. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஹெல்மெட் எடுத்து வச்சுங்க. இது நம்ம டென்ட்டு, நான் தூங்க போகிற டென்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.